போன வீடியோவில் சூப்பரான மாதுளை தோட்டத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த மாதுளை தோட்டங்கள் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி லைட்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிஜாப்பூர் பக்கத்தில் பாபா நகருங்கிற ஊர் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் தான் போய் பார்த்தோம். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊர் திரும்பலான்னு சொல்லும்போது அங்கே மிகவும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருக்குது, அரண்மனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? அப்போது கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, வாங்க பிஜாப்பூர் போயிட்டு அரண்மனையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி கிளம்பியாச்சுங்க. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாபா நகர்லேருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே லோக்கலில் டீயும் மெதுப்பக்கடம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அப்படி சாப்பிட்டுட்டே கிளம்புவோம். வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த பிஜாப்பூர் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம அந்த பொமக்ரானேட் மாதுளை தோட்டங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அவங்க சொன்னாங்க, வாங்க ஒரு அரண்மனை கூட்டு போகிறோம் அப்படின்னாங்க. என்னங்க அரண்மனை அப்படின்னு பார்த்தா பிஜாப்பூர் பேலஸ்ன்னு சொன்னாங்க. அந்த அரண்மனைக்கு முன்னாடி தான் நின்று நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். என்ன இருக்கு தெரியல, நான் ஃபுல்லா டார்க்கா இருக்கேன். உள்ள போய் பார்க்கலாம். பதினேழாவது நூற்றாண்டில் இந்த சுல்தான் முகமது அதில் ஷா அப்படிங்கிற மன்னரால் கட்டப்பட்டிருக்குங்க. அவர் தான் கட்டியிருக்காரு. இப்போ அந்த பில்டிங் அவரோட நினைவிடமாக தான் திகழ்ந்துகிட்டு இருக்கு. அதை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க மேலே போகலாம். அப்படி மேலே போகுது அரண்மனையில் சைடில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அப்படி பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு கல் அப்படி அந்த காலத்தில் கல்லாம் எழுதியிருக்குங்க. ஓகே, அப்படின்னு இன்னும் அடுத்து ஒண்ணு இருக்கா? மொத்தம் 6 ஸ்டெப் நம்ம பறக்க வச்சிருவாங்க நினைக்கிறேன். ஓகே, நல்லாதான் இருக்கு. ஊரையும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த கட்டிடக்கலையை நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பா மிரண்டு போயிருந்தேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்திய கட்டிடக்கலை அப்படிங்கிறது ஒரு பார்ட், அது ஒரு தனியா ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அதே மாதிரி இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலைங்கிறது ஒரு பேட்டர்னில் இருக்கும். அந்த மசூதியில் ஃபுல்லாக அந்த கூம்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? அந்த அமைப்பு தான் இந்த கட்டிடத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு. அவங்க பாருங்க அப்படியே ஏறி போயிட்டே இருக்கும். இது 6வது இடம் பாருங்க. 6-7 மாடிக்கு மேல அவ்வளோ பெருசா கூடாரம் வச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை. ரொம்ப நல்ல ஒரு கட்டுமானம். கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஹைட்டு கீழ இருந்து, பேஸ்மெண்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 300 அடிக்கு மிகப்பெரிய ஒரு கூண்டு ரெடி பண்ணிருக்காங்க. கூம்பு மாதிரி பண்ணிருக்காங்கன்னா என்ன ஒரு கட்டடக்கலை இல்ல, எந்த ஒரு இது இல்லைங்க. கிட்டத்தட்ட இந்த சர்க்கிள் மட்டுமே குறைஞ்சது ஒரு 200 அடிக்கு மேல இருக்கு, 300 அடிக்கு மேல இருக்குங்க. நல்லா இருக்கு. ஏன்னா வீடியோ கொஞ்சம் கலர் கம்மியா தான், லைட் கம்மியா இருக்கனால கொஞ்சம் பிரைட்டா இருக்காது. இருந்தாலும் எல்லாரும் கத்தும் போது எக்கோ வருது. அதுதான் கூட சிறப்பு. எல்லாம் கத்திட்டு இருக்காங்க சுத்தி. இப்பதான் நம்ம கட்டிடக்கலை சிறப்பா இருக்கு. நீங்க அந்த கட்டிடக்கலையை நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல பாராட்ட மாதிரி இருக்கு. மேல ஏறின மாதிரியே இப்ப நம்ம கீழே இறங்கணும்.
இதுதாங்க அவரோட அரண்மனை. அரண்மனைல சமாதி. இந்த சமாதி ஒரு ஃபேமிலி எல்லாரோட சமாதி இருக்கு. இதை கட்டுறதுக்கு இவங்க எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க பாருங்க. இது பாருங்க, கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஹைட்டுங்க. 300 அடி ஹைட்ல மேல அந்த ரவுண்ட் கட்டிருக்காங்க தூண்டு மாதிரி. இதை நீங்களும் கண்டிப்பா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. ஓகே, அதை பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு இங்க விசேஷமா என்ன இருக்குன்னா, சாப்பிட்றதுக்கு இங்கே ஜோலட் ரொட்டி சொல்லி ரொம்ப ஃபேமஸ். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் மிஸ் பண்ணல. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அடுத்த வீடியோ கேரளா மூணாரை வேற ஒரு டைமென்ஷனில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு அழகாக எடுக்க முடியுமோ எடுத்துருக்கிறோம். உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகன். டேக் கேர். பை பாய்.